ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம யூஸ் பண்ற வாட்ஸ்அப்ல இருந்து லேட்டஸ்டா நிறைய அப்டேட் வந்திருக்கு. ஸோ அப்படி வந்த ஒரு சில அப்டேட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க என்னென்ன அப்டேட் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்திருக்க ஒரு அப்டேட் தான். இதுக்கு நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்களோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்காமலே இந்த மாதிரி தெரியும். ஸோ அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஸ்டோரி வைக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்காமலே அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்ல இப்ப யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்காங்க, அதாவது எத்தனை பேர் இப்ப ஆன்லைன்ல இருக்காங்க அப்படின்றத உங்களால இப்ப ஈஸியாவே பயன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுல இப்ப மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை பேர், அதாவது நமக்கு லாஸ்ட் காட்டுற மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப எத்தனை பேர் அந்த குரூப்ல வந்து ஆன்லைன்ல இருக்காங்க அப்படின்றது இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ குரூப் யூஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மூணாவது அப்டேட் இது நம்மளுடைய வாட்ஸ்அப் செட்டிங்ல வந்திருக்க ஒரு அப்டேட் தான். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மூலையில இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல பாருங்க உங்களுக்கு அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பிரைவசி, அதுக்கப்புறம் அவதார், லிஸ்ட், சேட் அப்படின்னு எல்லாம் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா புதுசா லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல பாருங்க எனக்கு வந்து 4 லிஸ்ட் இருக்கு, அதாவது அண்ட்ராய்ட், ஃபேவரட், குரூப்ஸ், லவ் அப்படின்னு சொல்லி 4 லிஸ்ட் இருக்கு. இது என்ன லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனுக்கு வாங்க. வந்த இதில் பாருங்க ஆல், அண்ட்ராய்ட், ஃபேவரட், குரூப், அதுக்கப்புறமா லவ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு. அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம குரூப் அந்த அதாவது லிஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து இருக்கிற காண்டாக்டை தனித்தனியாக நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, பிரித்து வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ஏதாவது தேவையில்லாத லிஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம், அது இப்போ நமக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து டிலீட் பண்ணுறதுக்காக தான் இதுக்குள்ளே வந்திருக்கு. அதாவது லிஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற லிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த லிஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மூலையில் பாருங்கள் டிலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கொடுத்து நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். அதாவது இதில் பாருங்கள் டிலீட் குரூப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்து நம்ம வந்து டிலீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத குரூப் அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி டிலீட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 அப்டேட் மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வாட்ஸ்அப்பில் இருந்து வந்திருங்க சூப்பரான 10 அப்டேட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான 10 அப்டேட்டை பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த அப்டேட் இருக்கணும், அவ்வளோவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் தான் அது. ஸோ அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் இருந்து இன்னும் என்னென்ன அப்டேட் வேறு இருக்கோ அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் இருந்து அப்டேட் வர வர நம்ம சேனலில் போடப்படும். ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதுக்கு மறந்துடாதுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.